கதைக்குட்டி தமிழ் கிட் ஸ்டோரீஸ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு சிறிய கிராமத்துல அதிரதன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப கேள்வி கேட்பான். ஏதாவது சொன்னா உடனே ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்பான். ஒரு நாள் ஸ்கூல்ல தமிழ் வாத்தியார் போர்டில் பெருசா ஆன்னு எழுதினாரு. இதுதான் தமிழ் எழுத்துக்களோட முதல் எழுத்துன்னு சொன்னாங்க. உடனே அதிரதன் கேட்டான், சார், ஏன் ஆதான் முதல் எழுத்து, வேற எழுத்து வரக்கூடாதா? வாத்தியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்குத்தான் இன்னைக்கு நான் ஒரு அழகான திருக்குறள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு. அந்த குறள் அவர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி எல்லா எழுத்துக்களும் ஆள தொடங்குதோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு, அதுதான் கடவுள். இதை கேட்டதும் அதிரதான் அமைதியாக யோசித்தான். அப்போ நம்ம செய்கிற எல்லா வேலைக்கும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கணுமா? அந்த நாள் வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட கேட்டான், அம்மா, ஏதாவது தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை நினைக்கணுமா? அம்மா சிரிச்சுக்கிட்டு, நினைச்சா மனசு நல்லா இருக்கும், நல்ல மனசில் தொடங்கினா எல்லா வேலையும் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. அந்த நாள்லேருந்து அதிரதான் ஒரு சின்ன பழக்கத்தை ஆரம்பித்தான். படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, விளையாட போகிறதுக்கு முன்னாடி, புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நல்ல எண்ணத்தோட கடவுளை வேண்டினான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவன் படிப்பில் நல்லா முன்னேற ஆரம்பித்தான். நண்பர்களோட சண்டையே இல்லாமல் சந்தோஷமாக விளையாடினான். வாத்தியார் கூட பார்த்துட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வாத்தியார் கேட்டார், அதிரதா, உனக்குள்ளே இந்த நல்ல மாற்றம் எப்படி வந்தது? அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சார், எல்லாத்துக்கும் நல்ல தொடக்கம் முக்கியம், மாதிரி. அதை கேட்டு அந்த வாத்தியார் கூட இருந்த பசங்க எல்லாருமே சிரித்தாங்க. கதை சொல்லும் நியதி. எப்படி எழுத்துக்களுக்கு தொடக்கம் அவசியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல தொடக்கம் அவசியம். நல்ல எண்ணத்தோடு தொடங்குற எல்லா விஷயமும் நன்மையிலேயே போய் தான் முடியும்.